Hello students, today we are going to see the topic of law of supply. Okay, the law of supply is associated with production analysis. You know, this law of supply is associated with production analysis. It explains the positive relationship between price of a commodity and supply of that commodity. சரிங்களா, ஒரு பொருளுக்கான விலையும் அதற்கான சப்ளை நேச்சரையும் பற்றியும் இது இந்த ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த லா ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். என்ன லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்ற கான்செப்ட் எதுவோ அதே தான் இங்கே லா ஆஃப் சப்ளைக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கிளாத் இன்க்ரீசஸ் த சப்ளை ஆஃப் த கிளாத் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரிங்க, லா ஆஃப் டிமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா டிமாண்டு குறையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லா ஆஃப் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் சப்ளையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, ப்ரொடக்ஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க சப்ளை அதிகமாக கொடுக்கறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ப்ரைஸ் டிக்ரீசஸ் சப்ளை ஆல்சோ டிக்ரீசஸ். The law of supply describes a direct relation between price of a good and supply of the good. The law of supply can be stated as definitions of other things remains the same if the price of the commodity increases, its quantity supply increases, and if the price of the commodity decreases, quantity of the commodity will also decrease. ஓகேங்களா, ஓகே. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரைஸில் மட்டும் வேரியேஷன் இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் சப்ளையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் சப்ளையும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சப்ளை ஃபங்க்ஷன். The supply of the commodity depends on the factors such as price of the commodity. என்னென்ன ஃபேக்டரால் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி ஒரு பொருளோட விலை, ப்ரைஸ் ஆஃப் லேபர், சரியா, உழைப்பாளர்களோட என்ன வேஜஸ் கொடுக்குறோமோ சேலரி அந்த மாதிரி, ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, சரிங்களா, என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஃபோர்ம்ஸ் இன் தட் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்ப்போம், ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், இது சம்மந்தமான ரிலேட்டட் குட்ஸோட ப்ரைஸ், அண்ட் ஃப்யூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஃப்யூச்சரில் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா, மேத்தமெட்டிக்கலி த சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் Q of S. Q of S is equal to function of P of X, P of R, F, T, O, E அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் Q of S அப்படின்றது குவான்டிட்டி சப்ளை ஆஃப் கமாடிட்டி X அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கமாடிட்டி X. P of X அப்படின்றது ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி X. எக்ஸ்ன்ற ஒரு பொருளோட விலை, எக்ஸ்ன்ற பொருள் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதேமாதிரி P of R அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், இதுக்கு ரிலேட்டடான பொருள் என்ன அப்படின்றது பொருளோட விலை. அதேமாதிரி P of Fனா ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதோடலாம் ப்ரைஸ். T ஃபார் டெக்னாலஜி அண்ட் O ஃபார் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்ட் E ஃபார் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடட் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம குவான்டிட்டி எவ்வளோ சப்ளை அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, the law of supply is based on the following assumptions. There is no change in technology, there is no change in prices of the factors of production. எந்த சேஞ்சஸும், அதாவது ப்ரைஸ் லெவலில் எந்த சேஞ்சஸும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இருக்காது. There is no change in price of capital goods, there is no change in price of capital goods, and natural resources and their availability remains the same. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி இருக்கோ அதே அளவு தான் நம்மளோட ஸ்டடி பீரியட்லேயும் இருக்கும்.
prices of substitutes are constant. இதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். There is no change in technology. Climate remains unchanged. Political situations remains unchanged. இதெல்லாமே முக்கியமான கான்செப்டாக பார்க்கலாம். There is no change in tax policy. ஓகே, இதெல்லாமே முக்கியமான கான்செப்டாக பார்க்கலாம். Suppose that the supply function Q of S is equal to F of P or Q equal to 20P அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Q of S அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் Q equal to 20P. ஓகே, ஒரு கமாடிட்டிக்கு 20 rupees ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். P is an independent variable. When its value changes, new values of QS can be calculated. P is an independent variable. When the value, இந்த வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா we will find out a new value. Okay, we will find out new value. Now show the supply schedule. A supply schedule shows the different quantities of supply at different price. The supply schedule அப்படின்றது எந்த அளவுக்கு குவான்டிட்டி மாறுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ப்ரைஸ் மாற மாற குவான்டிட்டி எவ்வளவு மாறுது அப்படின்றத இந்த ஷெட்யூல் நமக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கு. ஓகே, அதில் ப்ரைஸ் ஆஃப் ஏ ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஒரு கமோடிட்டிக்கு ப்ரைஸு 20 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ Q of X is equal to 20P அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சப்ளை 40 இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 into 20 Q of S equal to 2 into 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரியா? which is equal to 40. ஓகேவா? அதே மாதிரி 3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 60, 4 அப்படின்னு எடுத்தால் 80, 5 அப்படின்னா 100. சரியா? இந்த பேசிஸில் தான் இந்த ஷெட்யூல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஷெட்யூல்ஸ். ரைட்? நவ் சப்ளை கர்வ் அப்படின்னு பார்க்கணும். A curve represents the data given in the supply schedule. அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு சப்ளை கர்வ் இருக்கும். சரிங்களா? As the price of the commodity increases, the quantum of supply of commodity also increases. இதுதான் நம்மளோட லா. பொருளோட விலை ஏற ஏற நம்மளோட சப்ளை கான்செப்டும் அதிகமாகும் அப்படின்றது லா. த சப்ளை கர்வ் ஹேஸ் ஏ பாசிட்டிவ் ஸ்லோப். அதனால் நம்மளோட சப்ளை கர்வ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். டயக்ராமில் பார்க்க சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்கே கமாடிட்டி எக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரைஸ் 1 இருக்கும்போது 20 கமாடிட்டி யூஸ் பண்ணுறோம். 2 இருக்கும்போது 40, 3 இருக்கும்போது 60, 4 இருக்கும்போது 80, 5 இருக்கும்போது 100 அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? Now the quantum supplied of the commodity X is represented in x-axis and the price of the commodity is represented in y-axis. On y-axis, the point A, E, D, C, B, A and A on supply curve SS represents various quantities at different price. இந்த பாயிண்ட் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா வேறு வேரியஸ் லெவல் ஆஃப் குவான்டிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். வெவ்வேறு விதமான ப்ரைஸ் லெவலில் குவான்டிட்டி வெவ்வேறு விதமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லுது. சரிங்களா? நவ் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் சப்ளையை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி. ஹையர் த ப்ரைஸ், லார்ஜர் த சப்ளை. விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சப்ளையும் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு சப்ளை மோர். இந்த ப்ரைஸ் தான் நம்ம என்ன ஒரு ஊக்கமாக நம்ம நினைக்கிறோம். இந்த ப்ரைஸ் தான் ஒவ்வொரு ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் செல்லருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொருளோட விலை அதிகமாக இருந்தால் தான் நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும்.
சரிங்களா. அது கன்சியூமருக்கு வந்து பாதிப்பாக இருக்கும். பட் ஆனால் ஆஸ் எ ப்ரொடியூசரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். Price of the other commodities. The supply of the commodity depends not only upon its price but also price of the other commodity. ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ப்ரைஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, மற்ற ப்ராடக்டோட ப்ரைஸஸையும் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஃபார் இன்ஸ்டன்ஸ், the price of the commercial crops like cotton, rice, this may result in reduction in cultivation of food crops like paddy and so its supply. சரிங்களா. ரைஸ் காட்டன் விலை அதிகமாகிருச்சு அப்படின்னா லைக் காட்டன் ரைஸ், this may result in reduction of cultivation of food crops like paddy. காட்டன் அதிகமாகிருச்சுன்னா பேடியோட கல்டிவேஷன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். When the input prices go up, this result in rise in cost and supply will be affected. அதாவது இன்புட்டோட ப்ரைஸ் அதிகமாகிருச்சு, நம்மளோட ரா மெட்டீரியல் ப்ரைஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸோட ப்ரைஸ், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ்க்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ரெண்ட் அதிகமாக போயிடுச்சு, வேஜஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு, கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் எங்கே போய் முடியும்? காஸ்ட், ப்ராடக்டோட காஸ்ட்டில் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது நம்மளோட சப்ளையும் நம்மளோட பொருளோட விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட சப்ளை ஆட்டோமேட்டிக்காக பாதிப்படையும். The price expectations. The expectation over future prices determines present supply. அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த பொருளுக்கான விலை இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்லையும் ரெப்ரசன்ட் ஆகும். If a rise in price is anticipated in future, sellers tend to retain their produce for future sale. எதிர்காலத்தில் இந்த ஒரு பொருளோட விலை ஏறும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செல்லர்ஸ் அவங்க இந்த பொருளை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க, நிறுத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரேட்டு ஏறக்கூடிய டைமில் சேல் பண்ணால் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா. அண்ட் ஸோ சப்ளை இஸ் ப்ரெசன்ட் மார்க்கெட் இஸ் ரெடியூஸ். அதனால் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் சப்ளை அப்படின்றது பாதிக்கப்படும். ஓகேங்களா. நவ் டெக்னாலஜி. வித் அட்வான்ஸ் இன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ்ஸ், ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன்ஸ் அண்ட் அஸ் ரிசல்ட் சப்ளை லெவல் இன்க்ரீசஸ். புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், மேன் ஃபோர்ஸை விட டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதனால் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக பார்த்தீங்கன்னா சப்ளை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். In agriculture, natural factors like monsoon, climate, etc. play a vital role in determining the production level. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் climate அப்படின்றது ஒரு முக்கியமான கண்டிஷன். சரிங்களா. Discovery of new raw materials. The discovery of new raw materials which are cheaper and of high quality tends to increase the supply of the product. புது ரா மெட்டீரியல் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், அதோட விலை கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அதன் காரணமாகவும் நம்மளோட சப்ளை அதிகமாகும். Taxes and subsidies. Subsidies for inputs, credit, power, etc. encourage the producers to produce more. சப்சிடி நமக்கு கிடைச்சாலோ, சரிங்களா, டேக்ஸ் இன்புட் கிரெடிட் நமக்கு கிடைச்சாலோ நமக்கு ஆஸ் எ ப்ரொடியூசருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். withdrawal of such incentives will hamper production. இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா அதை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பாதிப்பாக இருக்கும். Taxes both direct and indirect kill the ability and willingness to produce more. அதிகமான டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா அது பாதிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் கொஞ்சம் தேக்க நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். Objective of the firm. The goal of the firm is sales maximization or improving market share
the supply of the product is likely to be higher. As a sales பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கும், மேக்ஸிமம் சேல்ஸ்ன்னு தான் நினைப்போம். சரிங்களா? அதனால் என்ன ஆகும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவோம். இப்போ அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரணும்னா சப்ளை அதிகமாகணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றும் ரிலேட்டடாக இருக்கும். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஃபார்ம் இஸ் டு அச்சீவ் மோர் சேல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, now elasticity of supply. Elasticity of supply may be defined as the degree of responsiveness of change in supply to change in price. ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால சப்ளை எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்றத, எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்றத படிக்கிறது தான் நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? ஆன் பார்ட் ஆஃப் தி செல்லர் சைட்லேருந்து இதை நம்ம பார்க்குறோம். It is mathematically expressed as elasticity of supply, proportionate change in supply over proportionate change in price. ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு என்ன ஆகுது, சப்ளையில் எவ்வளோ மாற்றம் வருது அப்படின்றது நம்ம மீட் பண்ணுறோம். E of S is equal to delta QS by QS அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா QS அப்படின்றது சேஞ்ச் இன் குவான்டிட்டி சப்ளைடு அப்படின்ற அர்த்தம். டிவைடட் பை டெல்டா P by P அப்படின்றோம், சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா QS by டெல்டா P into P by QS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன், உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. வேர் QS represents supply, quantity supplied, P represents price and delta denotes change. Okay, now the types of elasticity. நம்ம எப்படி டிமாண்டில் ஆஃப் டிமாண்டில் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றத பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்ற கான்செப்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? there are 5 types of elasticity of supply. First one, relatively elastic supply, and next one, unitary elastic supply, relatively inelastic supply, perfectly inelastic supply, perfectly elastic supply. So these are the 5 concepts of elasticity of supply. சரிங்களா? மொத்தம் 5 இருக்குது. எப்படி லா ஆஃப் டிமாண்டில் இருந்தது அதே மாதிரி இதுலேயும் 5 இருக்குது. சரிங்களா? perfectly elastic, perfectly inelastic, relatively elastic, relatively inelastic and unitary elastic அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் perfectly elastic, which is unitary. this is perfectly inelastic. சரிங்களா? relatively elastic, relatively inelastic அப்படின்னு கொடுத்துருக்கு. Now the coefficient of supply is greater than 1. அதாவது ES is greater than 1 அப்படின்னா 1% change in the price of the commodity causes much more than 1% change in quantity supplied of the commodity. 1% priceல வேரியேஷன் ஆகும், அந்த குவான்டிட்டியில் 1% மாறுதல் ஆகும்போது சப்ளை செயினில் மாறுதல் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் யூனிட்ரி எலாஸ்டிக். the coefficient of elastic supply is equal to 1, that is ES equal to 1 அப்படின்னா 1% change in the price of a commodity causes an equal 1% change in the quantity supplied. 1% மாற்றம் ப்ரைஸில் ஏற்பட்டாலும் அந்த 1% மாற்றம் சப்ளையிலும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூனிட்டரி எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா the coefficient elastic supply EFS is less than 1. 1% change in the price of a commodity cause a less than 1% change. less than 1% change in the quantity supply அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி perfectly inelastic அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the coefficient of elastic is 0, ES is equal to 0, 1% change in the price of a commodity causes no change in quantity supplied. சரிங்களா? இந்த ES equal to 0 இருக்கும்போது ப்ரைஸில் மாறுபட்டால் அதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் சப்ளையில் அந்த அளவுக்கு மாறுபாடு இருக்காது, சேஞ்சு இருக்காது. The coefficient of elasticity of supply is infinity. Is infinity அப்படின்னா 1% change in the price of a commodity causes
an infinite change in the quantity supplied in the commodity. 1% மாற்றம் இருந்தாலுமே 1% change in price change இருந்தால் அது infinite changes எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. Now factors governing elasticity of supply. One, nature of the commodity. Durable goods can be stored for a long time. Durable goods can be stored for a long time. So the producers can wait until they get a higher price. Producer அதிக விலை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். Once they get higher price, larger supply is possible. அதிக விலை உங்களுக்கு கிடைக்கும் போது சப்ளையும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. The elasticity of supply of durable goods is high, but perishable are to be sold immediately. So perishable have low elasticity of supply. விவசாய பொருட்களை உடனுக்குடன் நாம் வந்து கன்சியூம் பண்ணணும், இல்லை அப்படின்னா அது கெட்டு போயிடும் அப்படின்றது நமக்கு தெரியும். பெரிஷபிள் கூட்ஸ் அப்படின்றது தெரியும் இல்லையா. Cost of production. When cost of production is subject to either constant or increasing returns, additional production and therefore increased supply is possible. Additional production and therefore increase in supply is possible. So elasticity of supply is greater than 1. Under diminishing returns, increase in output leads to high cost. So elasticity supply is less. Diminishing இருக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Technical condition. In large scale production with huge capital investment, supply cannot be adjusted easily. So elasticity of supply is lesser. அந்த இடத்துல லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிற இடத்துல elasticity of supply அப்படின்றது அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே elasticity of supply அப்படின்றது குறைவாக இருக்கும். Where capital equipment is less, the technology is simple, the supply more elastic. Time factor. During very short period when supply cannot be adjusted, elasticity of demand is very low. Very short period supply cannot be adjusted அந்த மாதிரி சிச்சுவேஷனில் elasticity of supply demand is very low. In short period, variable factors can be added and so supply can be adjusted some extent. Various factors நம்ம add பண்ணுவோம், அதனால் supply can also be adjusted at the same. So elasticity of supply is more. இதன் காரணமாக supply அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே இந்த லாங் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணாலுமே சப்ளை இஸ் ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். கன்க்ளூஷன். ஸோ அப் டு திஸ் இந்த சாப்டர் ஓவர். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் எ வியூ டு ஃபுல்ஃபில்லிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் தி கன்சியூமர். கன்சியூமரோட தேவைகளை பூர்த்தி செய்வது தான் ப்ரொடியூசரோட வேலை. அதை இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்ற செக்டார் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். டுடே கன்சப்ஷன் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். ஹென்ஸ் ப்ரொடக்ஷன் ஹேஸ் டு பி நெசசரியலி எக்ஸ்பேண்ட். கண்டிப்பாக உற்பத்தி தொழில் அப்படின்றது நாம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சைஸ் அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி. ப்ரொடக்ஷன் ஷுட் ஆல்சோ ஹெல்ப் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர். இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் ப்ரைஸ் டிட்டர்மினேஷனில் முக்கியமான ஒரு பங்காற்றுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதனால் இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த க்ளோசர் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்கில் டெஃபினேஷனில் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ நான் த மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்குறோம். ஓகே, the primary factors of production are அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? land and labor. The man-made physical goods used to
produce other goods and services are referred as capital. Formula for calculating AP, average product, is total product divided by marginal product. Okay. Which factor is called as changing agent of the society? Changing agent organizer. Who said that one of the key of an entrepreneur is uncertainty bearing? Night in the concept of the function relationship between input and output is called as production function. A firm 5 units of factor produce 24 units of the product. When the number of factor increases by 1, the production increases to 30. Calculate the average product. Average product oda formula enna varukum? Total product by MP அப்படினப்பா சொல்லிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? 5. ஓகே. In the short run production we studied through law of variable proportions. இதே long run அப்படின்னா return to scale அப்படின்னு பார்ப்போம். Long run production function is explained by return to scale. An isocount curve is also known as equal product curve. Mention the economies reaped from inside the firm. Technical, managerial, financial, இது எல்லாமே இது. Cobb-Douglas production function assumes increasing return to scale, diminishing return to scale, constant return to scale, or all the above. Constant return to scale. Name the returns to scale when the output increases by more than 5%. For 5% increase, 5% product increase பண்ணுறோம், அதில் more than 5% அப்படின்னா என்ன ரிட்டர்ன் ஸ்கேல்னு சொல்லுவோம்? இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்க்ரீஸிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which of the following is not a characteristic of land அப்படின்னு சொல்லிடுவோம்? இட் இஸ் மொபைல் அப்படின்றது இதோட கேரக்டர் இல்லை. ப்ராடக்ட் obtained from additional factors of production is termed as marginal product. Now modern economics have propounded the law of increasing returns. Producer's equilibrium is achieved at the point where MRTS and price ratio are equal to each other. MRTS உங்களோட price ratio ஈக்குவலாக இருக்கும்போது, okay, the relation between the price of a commodity and supply of the commodity is positive. என்ன positive slope அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? So you have to remember that positive slope. If the average product is decreasing, then marginal product must be less than average product. A production function measures the relationship between input price and output price, input price and quantity output, quantity of input and the quantity of output. Okay. So after this chapter comes to an end. இந்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து 4th சாப்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
லாஸ்ட் இதில் எழுதுனதை விட இப்போ நடத்தின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் போர்ஷனாக இருக்கும். சப்ளை ஃபங்க்ஷன் எல்லாமே ஓகேங்களா. சப்ளை ஃபங்க்ஷன்லாம் சப்ளை கர்வ் எக்ஸெட்ரா இது எல்லாமே உங்களுக்கான ஸ்லிப் டெஸ்ட் போர்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ we stop this video here. We watch this next.